ஹரே கிருஷ்ணா. ஓகே. எல்லாம் இப்ப எந்த சாப்டர்ல இருக்கோம்? 8th சாப்டர்ல கரெக்ட்டா? ஸோ 7 சாப்டர்ல பார்த்தது வந்து 7 to 12 வந்து இம்பார்ட்டன்டான சாப்டர். ஏன்னா, அங்கதான் எத பத்தி சொல்றாரு கிருஷ்ணரு? ஹலோ? அபிநயா அண்ட் ஆ? பக்தி யோகா சொல்றாருண்ணா. பக்தி யோகா பத்தி சொல்றாரு. ஓகேவா? அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 7 சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன சொல்றாரு? தஷ்ருணு அப்படிங்கிறாரு. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கேளுங்க அப்படின்னு இதுவரை கேட்டுட்டு இருந்தாலும். ஸோ அந்த 7 சாப்டர்ல வந்து என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து how to attain such constant remembrance, அதாவது எந்த மாதிரி பகவானோட குவாலிட்டிஸ் எல்லாத்த பத்தியும் தெரியணும். எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அவரை நம்ம லவ் பண்ண முடியும், அவரை வந்து ரிமெம்பர் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்றாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹியர் அபவுட் கிருஷ்ணா, கிருஷ்ணரை பத்தி தெரியணும். பிளஸ் கெயின் நாலேஜ், அந்த மாதிரி எதுலலாம் இருக்கு, அந்த மெட்டீரியல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ரெண்டும் இருக்குல்ல, அந்த ரெண்டை பத்தியும் தெரியணும். ஓகேவா? பிகம் ஃப்ரீ ஃப்ரம் த டவுட். ஓகேவா? நம்ம டவுட் எல்லாம் கிளியர் ஆகணும். அது முடிஞ்ச பிறகு வந்து வாண்ட்ஸ் டு டேக் ஷெல்டர். ஓகேவா? நம்ம வந்து கிருஷ்ணர்ட்ட வந்து ஷெல்டர் எடுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பிராக்டிசிங் யோகா, பக்தி யோகா வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து we have to attach our mind also to கிருஷ்ணா. இதெல்லாம் பண்ணும்போது வந்து we will be able to know about கிருஷ்ணா. ஓகேவா? அந்த இதுதான் அதை சொல்றாங்க. ஓகேவா? 7 சாப்டர்ல. ஸோ 7 சாப்டரோட ஹெட்டிங் என்ன? ஹெட். அதோட ஹெட்டிங் என்ன? இது என்ன? அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஹெட். பட் இதோட தலைப்பு நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். ஓகேவா? நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். சோ ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜை பத்தி தெரியும். யார ஒருத்தவங்கள நம்ம லவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஓகே ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி தெரியணும். அவங்கள பத்தி தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே தெரியும். சோ அவங்கள பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். அதுலதான் வந்து எல்லாரும் சொல்றாரு கிருஷ்ணா இந்த மாதிரி வந்து ஏன்னா மெட்டீரியல் எனர்ஜில எப்படி எல்லாம் இருக்காரு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜில எப்படி எல்லாம் இருக்காரு. ஓகேவா? மெட்டீரியல் எனர்ஜில எர்த், வாட்டர், ஏர், ஈத்தர், மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ, இதுல எல்லாம் இருக்காரு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜில வந்து ஸ்பிரிட் சோலா இருக்காரு. சோ எவ்ரிதிங் ரெஸ்ட் ஆன் கிருஷ்ணா. அது என்ன ஸ்லோகா? மத்த பரதரம் நானியத் கிஞ்சித் அஸ்தி ஜனஞ்சய மை சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகண இவ. ஓகே, அதுல ஃபுல்லா வந்து எல்லாமே வந்து இருக்கு. இந்த எல்லா மெட்டீரியல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற அந்த த்ரெட்டா வந்து ஒரு முத்து மாலை எப்படி வந்து அந்த த்ரெட் கனெக்ட் பண்றாங்க, அதே மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து அந்த த்ரெட்டா இருக்காரு அப்படின்னு. ஓகேவா? சோ அதுல வந்து இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுல யாரு 4 பேர் வந்து சரண்டர் ஆவாங்க, யாரு 4 பேர் சரண்டர் ஆக மாட்டாங்க, அதை பத்தியும் சொல்றாரு. ஓகே, கிருஷ்ணா இஸ் த எசன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். அவர் வந்து எதுல எல்லாம் இருக்காரு? டேஸ்ட் ஆஃப் வாட்டர்ல இருக்காரு. ஓகேவா? இந்த மாதிரி ஈத்தர்ல இருக்காரு, சவுண்ட்ல இருக்காரு, ஓம் அந்த இதுல இருக்காரு, வேதிக் ஹிம்ஸ்ல இருக்காரு. அதை பத்தி எல்லாம் ஃபுல்லா சொல்றது. ஓகே, அடுத்து வந்து டெமிகார்ட்ட சரண்டர் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இம்பர்சனலிஸ்ட் எப்படி என்ன பொசிஷன் அட்டைன் பண்ணுவாங்க, அடுத்து எப்படி வந்து இந்த லிவிங் என்டிட்டி வந்து ஃப்ரீ ஆக முடியும் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து. கிருஷ்ணரை பத்தி ஃபுல்லா தெரியணும் அப்படிங்கறது தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஓகேவா? 7 சாப்டர்ல நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். சோ அந்த நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் படிச்ச பிறகு வந்து then we have to know about how to attain supreme. ஓகே, அதுதான் இந்த 8 சாப்டரோட இது. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தனே எத்தனை क्वेश्चन கேக்குறாரு அர்ஜுனாரு? யாருமே ரிவைஸ் பண்ணலையா? 8 क्वेश्चन கேக்குறாரு. 8 क्वेश्चन கேக்குறாரு. அந்த 8 क्वेश्चन கேட்கும்போது வந்து கிருஷ்ணர் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. அந்த 8 क्वेश्चन என்னன்னா, who is Brahman, who is Adhyatma, what is karma, who is Adi Bhuta, ஓகேவா? who is Adi Daiva, Adi Yajna, okay, where does Adi Yajna reside, how to remember Krishna at the time of death. அந்த 7க்குமே ஆன்சர் சொல்லிடுறாரு. how to remember Krishna at the death தான் வந்து அந்த அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வ கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதினாசி அத்ர சம்சேகா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக்கேவோ. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இன்னொரு ஸ்லோகா நான் லாஸ்ட் வீக் மெயினா சொன்னேன். இது எப்பயுமே நீங்க ரிமெம்பர் பண்ணணும், டெய்லி பிராக்டிஸ் பண்ண, டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல. அது எந்த ஸ்லோகா?
தஸ்மாத் சர்வேஷு காலேஷு அப்படிங்கிற சொன்னோம்ல. And 8.7. 8.7 அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம். ஓகே. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச்ச மை அர்ப்பித மனோபுத்திர் மாமேவை சசி அசம்சயக. ஓகே. So we all have to remember Krishna in the form of Krishna. That's main. Therefore, Arjuna, you should always remember me, think of me in the form of Krishna, but at the same time, like I carry out the prescribed duty of fighting. With your activities dedicated to me and your mind and intelligence fixed on me, you will attain me without fail. யார் சொல்றா இது? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு. இந்த மாதிரி வந்து உன்னோட மைண்டை எனக்கு என் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ கேரி ஆன் யுவர் டியூட்டி, எல்லாமே பண்ணு அப்படிங்கிறாரு. ஓகேவா? இந்த ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த ஸ்லோகா தான் வந்து அந்த காலேஜ் மாமேவை நம்ம பார்த்தோம். அது அந்த காலேஜ் மாமேவை, அதாவது என்ன சொல்றாரு? He who meditates on me as the supreme personality of Godhead. ஓகே, யார் வந்து கிருஷ்ணரை வந்து டாப் மோஸ்ட் லார்டுன்னு நினைக்கிறாங்களோ, his mind constantly engaged in remembering me undeviated from the path. எப்பயுமே கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்கிறவங்க வந்து ஓ சன் ஆஃப் பிரிதா, ஓகே, இஸ் ஷுர் டு ரீச் மீ, அவங்க கண்டிப்பா என்கிட்ட வருவாங்க அப்படிங்கிறத சொன்னாரு. ஓகேவா? ஸோ அதனாலதான் அந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த எப்படி ரிமெம்பர் பண்றது, நமக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறோம்ல, அதனாலதான் இப்ப நம்ம டெய்லி வந்து சாண்டிங் பண்ண சொல்றதுக்கு என்ன ரீசன், சாண்டிங் பண்றதுக்கு என்ன ரீசன்னா, வி ஹாவ் டு ரிமெம்பர் கிருஷ்ணா. நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கும் போது நம்ம கிருஷ்ணரை ரிமெம்பர் பண்ணலன்னா, உடம்பு நம்மளுக்கு முடியாத டயத்துல எப்படி ரிமெம்பர் பண்ண முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள். கரெக்டா? உனக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சாகர டயத்துல எவ்வளவு தேல் கொத்துற மாதிரி வலி இருக்கும்? ஆயிரக்கணக்கில் 30,000 45,000 45,000 தேல். ஒரு தேல் கொத்தினாலே நம்மளுக்கு ஒரு நார்மல் ஒரு முள்ளு குத்தினாலே நம்மளால தாங்க முடியல. ஓகேவா? 45,000 தேல் குத்தினா எவ்வளவு வலி இருக்கும்? அவ்வளவு வலி இருக்கும். ஓகேவா? அந்த இறக்க போற டயத்துல, அந்த டயத்துல வந்து நம்ம கிருஷ்ணரை ரிமெம்பர் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஈவன் இந்த குலசேகர ஆழ்வார் இருக்கார்ல, நம்ம பத்மநாப சுவாமி கோயில் அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணவங்க அந்த குலசேகர ஆழ்வார்னு. ஓகேவா? அந்த அந்த ராஜ பரம்பரையில வந்தவர். அவர் சொல்றாரு, ஓகேவா, கிருஷ்ணா, நான் வந்து அந்த டயத்துல உன்னை நினைக்க முடியுமான்னு தெரியல. ஓகேவா? அதனால இப்ப எனக்கு வந்து ஆஹ் ஆஹ் நல்லா இப்ப நான் வந்து உன்னை நினைச்சிட்டு இருக்கேன், இப்பயே என்னோட உயிரை எடுத்துருன்னு. அது நல்ல ஸ்லோகா. ஓகே, அந்த ஸ்லோகா பாப்போம். அது ஈவன் இதுல கூட வரும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணத்வதீய தவ கிருஷ்ணா, இந்த ஸ்லோகா தான். ஓகேவா? குலசேகர ஆழ்வார் வந்து முகுந்த மாலா ஸ்தோத்ரான்னு எழுதியிருக்காரு. ஓகேவா? முகுந்த மாலா ஸ்தோத்திரத்துல இந்த இதை பாடுறாரு. ஓகேவா? கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்வயமே விஷது மானச ராஜஹம்சக பிராண பிரயாண சமயே கபபாத வித்தகி. ஓகே, கந்தா வரோதுன விதது ஸ்மரண குதஸ்தே. ஓகேவா? ஓ கிருஷ்ணா, please allow my mind to immediately yield to your lotus flower like feet. ஓகேவா கிருஷ்ணா, என்னோட மைண்ட் வந்து உன்னோட அந்த தாமரை போன்ற பாதங்கள்ல வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரட்டும். just as the flamingo enters into the labyrinth, okay, of the flower lotus flower stems. எப்படி ஒரு சின்ன பூச்சி வந்து அந்த இதுக்குள்ள அந்த லோட்டஸ் ஃப்ளவருக்குள்ள ஸ்டெம்குள்ள என்டர் ஆகுதோ, அதே மாதிரி வந்து என்னோட மைண்ட் வந்து உன்னோட அந்த தாமரை பாதங்கள்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரட்டும். ஓகேவா? ஏன்னா when at the moment of my last breath my throat becomes constipated, ஓகேவா, by the action of the bodily humors, air, bile and phlegm. okay, how will I be able to remember you at the time? ஓகேவா? அதாவது என்னோட அந்த லாஸ்ட் பிரெத் இதாகும் போது நமக்கு வந்து அந்த நம்ம உடம்புங்கிறது என்ன, இட் இஸ் நத்திங் பட், ஓகேவா, ஃபுல் ஆஃப் ஸ்டூல் அண்ட் யூரின் அண்ட் என்ன சொல்றது, என்ன வேற ஃபயர், வாட்டர், இது எல்லாம் சேர்ந்தது அந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறது தான் நம்ம உடம்பு. ஓகேவா? அதுல வந்து ஃபுல் ஆஃப் யூரின் அண்ட் ஸ்டூல் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட உடம்புல வந்து என்னோட லாஸ்ட் பிரெத் எடுக்க போற டயத்துல வந்து எனக்கு வந்து கப்பவாத பித்தா. ஓகேவா? அது அந்த கப்பம் வாதம் பித்தம் சொல்றோம்ல, அந்த உடம்புல வந்து எல்லாமே வந்து பிடிச்சுக்கிறோம். கரெக்டா?
ஒரு இருமல் வந்தாலே நம்மளால தாங்க முடியல. அந்த இருமல் வரும்போது, இல்லன்னா வந்து உடம்பு லாஸ்ட் இதாகும்போது வந்து கபவாத, பித்தகி ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணும். அந்த டயத்துல ஹவ் வில் ஐ பி ஏபிள் டூ ரிமெம்பர் யூ ஓகேவா? அந்த டயத்துல வந்து ரிமெம்பர் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு ஓகேவா? இத வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். சோ இது வந்து இட் இஸ் வெரி டஃப் டூ ரிமெம்பர் கிருஷ்ணா அட் த டைம் ஆஃப் டெத் ஓகே. பட் நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணோம்னா, ஆ ஃபைனலா வந்து ரிமெம்பர் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அதனால தான் நம்ம லாஸ்ட் டயத்துல வந்து யார கேட்டீங்கன்னாலும் வயசானவங்கள, "ஐயோ! நான் என்னோட லைஃப நெறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் நான் டைம்ஸ் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி, என்னோட லைஃப வேஸ்ட் பண்ணி, இப்ப வந்து எனக்கு டைம் இல்ல" அப்படிம்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம. சோ வி ஹேவ் டூ ரிமெம்பர் கிருஷ்ணா ஆல்வேஸ் ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? சோ இன்னைக்கு ஸ்லோகா ஆ 8.9 ஓகே. கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்யः சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசக பராஷ ஓகே. One should meditate upon the Supreme Person as the one who knows everything. As he is the oldest, he is the controller, who is smaller than the smallest, who is the maintainer of everything, who is beyond all material conception, who is inconceivable, and who is always a person. He is luminous like the sun, and he is transcendental beyond this material nature. Okay. ஸோ, நம்ம ஏன் வந்து நம்ம எல்லாம் எதையோ நெனைக்க சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஆ ஒரு என்ன சொல்றது? ஒரு பறவைய நெனைக்கலாம். இல்ல அந்த பரத மகாராஜ் வந்து நெனைச்ச மாதிரி ஒரு மான நெனைக்கலாம். இல்ல இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம நெனைச்சா வந்து நம்மளுக்கு மறுபிறவி இல்ல அப்படிங்கிறத வந்து திரும்ப இங்க எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா, வி ஹேவ் டூ மெடிடேட் அப்பான் த சுப்ரீம் பெர்சன். ஓகேவா? சுப்ரீம் பெர்சன் யாரு? கிருஷ்ணா. ஓகே. ஏன் கிருஷ்ணாவ சுப்ரீம் பெர்சன் அப்படிங்கிறோம்? அதுக்கு என்னென்ன நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம்? அவங்க கிட்ட ஃபோர்ப்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. அது வந்து 6 குணம். அது வந்து எல்லா டைமும் கிருஷ்ணா மட்டும் தான் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட காமிக்க முடியாது. ஃபோர்ப்ஸ் சொல்றது ஃபேம், ஒப்பலன்ஸ், பியூட்டி, ஓ ரெனன்சியேஷன், வித் பி வந்து பியூட்டி, இ வந்து Education and knowledge. எஸ் வந்து ஸ்ட்ரென்த். சோ எல்லா டைமும் 6 குணம் வந்து காமிக்கணும். அது யாராலும் காமிக்க முடியாது கிருஷ்ணர் தவிர. அது எல்லா டைமுமே ஃபுல்லா இருக்கணும். அது யார்ட்ட இருக்குன்னா கிருஷ்ணர்ட்ட மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அதனால தான் அவங்கள வந்து சுப்ரீம் பெர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் அப்படிங்கிறோம். ஓகேவா? சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணர வந்து நம்ம ஏன் அப்படிப்பட்ட கிருஷ்ணர நம்ம நினைக்கிறேன். ஏன்னா ஹி இஸ் த ஓல்டஸ்ட். ஹி இஸ் த ரொம்ப அதாவது உலகத்துல ஃபர்ஸ்ட் இருந்தது யாரு? ஒன்லி கிருஷ்ணர் மட்டும் தான். ஓகேவா? ஹூ இஸ் த கண்ட்ரோலர் அப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து வயசாகல. ஹி இஸ் ஸ்டில் நவ யவ்வனம் ஓகேவா? ஹி இஸ் வெரி வெரி யங். ஓகே. ஹூ இஸ் த கண்ட்ரோலர்? ஹி இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரிதிங். ஹூ இஸ் ஸ்மாலர் தென் த ஸ்மாலஸ்ட். ரொம்ப அவர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா? அவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு அணுவுலயும் இருக்காரு, தூண்லயும் இருக்காரு, துரும்புலயும் இருக்காரு அப்படிங்கிறோம்ல. அதுக்கு அந்த இதுதான் மீனிங். ஓகேவா? ஸ்மாலர் தென் த ஸ்மாலஸ்ட். எது ஸ்மாலர் நினைக்கிறீங்களோ அதை விட சின்னதா வந்து ஒரு அணுவா இருக்காரு. அதுக்கு நம்ம என்ன பாக்குறது? இந்த வரோம். சோலோட சைஸ் என்ன? தலைமுடியோட எண்ட 1000 டைம்ஸ் கட் பண்ணது அப்புறம் அந்த எண்டோட அந்த ஒரு பீஸோட எண்ட இன்னும் அது கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பீஸ் தான் வந்து சோலோட சைஸ். எப்படி தலைமுடியோட கடைசி பார்ட்ட வந்து கட் பண்ணிட்டு அதையும் 1000 பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பீஸையும் அந்த நுனி தான் வந்து அந்த நுனி இருக்கும் பாருங்க,
அதான் சோலோட சைஸ். Yeah, 1/1000 of that tip of the hair, ஓகேவா? அந்த சைஸ் தான் சோலோட சைஸ், ஓகேவா? சோ அப்படி அந்த சோலோட சைஸ் வந்து smaller than the smallest, okay? Who is the maintainer of everything? எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது அவர்தான். Who is beyond all material conception? நம்ம நினைக்கிறது, நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன விதையில இருந்து எவ்வளவு பெரிய ஆலமரமோ ஒரு அரச மரமோ வருது, அதே மரத்துல இருந்து திரும்ப ஒரு விதை வருது, ஓகேவா? இது வந்து இட் இஸ் பாசிபிள் ஒன்லி பை கிருஷ்ணா, ஓகேவா? ஹூ இஸ் இன்கன்சீவபிள், நம்மளால அவரை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹூ இஸ் ஆல்வேஸ் அ பர்சன், ஓகேவா? எப்பயுமே அவர் வந்து ஒரு பர்சன். ஹி இஸ் ஹேவிங் த பர்சனல் ஃபார்ம், அதுதான் பர்சனல் அப்படிங்கிறோம். ஹி இஸ் luminous லைக் த சன், ஓகேவா? இந்த சன் அண்ட் மூன் இஸ் நத்திங் பட் கிருஷ்ணாஸ் ஐஸ், அவரோட கண்ணு தான், ஓகேவா? அண்ட் ஹி இஸ் டிரான்சரண்டல், அவர் எப்பயுமே வந்து அவருக்கு அழிவே கிடையாது. பியாண்ட் திஸ் மெட்டீரியல் நேச்சர், அவர் வந்து இந்த மெட்டீரியல் நேச்சர்லாம் தாண்டி இருக்காரு அப்படிங்கறது தான் இங்க பாத்துருக்கோம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? இங்க கூட வித்யாவசன் மாமா. இல்லையா? எல்லாம் புரிஞ்சிருச்சா? கிளீனா புரிஞ்சிருச்சா? ஆமா சார் மாமா. அடுத்த ஸ்லோகா. பிரயாண காலே மனசா சலேன பக்த்யா யுக்தோ யோக பலேன சைவ குருவோர் மத்திய பிராணம் அவேஷ்ய சம்யக் சதம் பரம் பௌருஷம் உபைத்தி திவ்யம். திவ்யம்னா என்ன? நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல திவ்யம்ங்கிற வேர்ட பார்த்திருக்கோம். ஆக்சிடென்டல். ஆமா, என்ன 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 மீனிங்? என்ன மீனிங் திவ்யம்ங்கிறது? அதுவே இல்ல. பியூர் நினைக்கிறேன். எந்த ஸ்லோகால பார்த்திருக்கோம் நம்ம? ஸ்லோகாவா? ஒரு சாப்டர் தானே. ஆக்சிடென்டல். ஆமா, ஆக்சிடென்டல் நாலேஜ். இன்னொரு ஸ்லோகால பார்த்திருக்கோம். எந்த ஸ்லோகா? அந்த காலேச்ச மாமே. ஆ? அந்த காலேச்ச மாமேவாதா? திவ்யம்ங்கிறது எந்த ஸ்லோகால பார்த்திருக்கோம்? எந்த ஸ்லோகால பார்த்திருக்கோம்? அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலைவரமதா. அதெங்க திவ்யம் வருது? திவ்யம். இதுல இருந்து என்ன தெரியுது? யாருமே ஜன்ம கர்ம சவே திவ்யமா. ஜன்ம கர்ம சவே திவ்யம். எஸ், வெரி குட். யா, ஜன்ம கர்ம சமே திவ்யம். ஓகே, அதான் கரெக்ட். வெரி குட். ஓகே, சோ அங்கதான் திவ்யம்ங்கிறது வருது. Divyamna, it is like a pure, it is in the spiritual realm. One who at the time of death, okay, fixes his life hair between the eyebrows and by the strength of yoga. What is the meaning of yoga? Connecting oneself to the Supreme Lord. Very Supreme good. Okay, mind. with an undeviating mind. Okay, undeviating mind la engages himself in remembering the Supreme Lord in full devotion. Okay, எல்லா டைமே அவரை நினைச்சிட்டே இருக்கிறது யாரு? Okay, will certainly attain to the supreme personality of Godhead. இல்ல, இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சோ இந்த நம்புறாங்க. ஓகே, சோ நம்ம எப்பயுமே நம்மளோட அந்த லாஸ்ட் பிரெத் ஆஃப் டயத்துல வந்து ஃபிக்ஸஸ். இப்ப நம்ம அது எப்படி இது பண்றதுன்னா, இப்படி கண்ணை மூடிட்டு அந்த நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அந்த லைஃப் ஏர் பெட்வீன் ஐப்ரோஸ், அந்த ரெண்டு ஐப்ரோஸ்க்கு நடுவுல we have to concentrate. ஓகேவா? and by that strength of yoga with an undeviating mind engages himself in remembering the Supreme Lord. அப்ப அவங்க வந்து யார் வந்து எங்கேஜ் பண்றாங்களோ, சரி தொடச்சு விட்டுக்கிறோம். ஓகே, நான் தொடச்சு விட்டுக்கிறேன். engages himself in remembering the Supreme Lord. யார் அப்படி எங்கேஜ் பண்றாங்களோ in full devotion, அவங்க வந்து கண்டிப்பா வந்து they will attain the supreme personality of Godhead அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ என்ன நம்மளோட தாட் ப்ராசஸா இருக்கணும்னா, we have to remember the Lord at the time of death. ஓகேவா? அததான் இங்க பாத்துட்டு இருக்கோம். இந்த சாப்டரோட பேர் என்ன? Attaining the
சுப்ரீம் அப்படிங்கிறது தான் பேரே. கரெக்டா? சரி 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 சரி. அடுத்த ஸ்லோகா 8.9 to 13. ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா கிருஷ்ணா ஆன்சர்ஸ் அர்ஜுனாஸ் கொஸ்டின், ரிமெம்பரிங் கிருஷ்ணா, எப்படி கிருஷ்ணாவை ரிமெம்பர் பண்றது, தென் கோயிங் பேக் டு காடட் பை ரிமெம்பரிங் கிருஷ்ணா, எப்படி வந்து கிருஷ்ணர் கோயிங் பேக் டு காடட், எப்படி வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட போறது கிருஷ்ணர் லோகத்துல பை ரிமெம்பரிங் கிருஷ்ணா அப்படிங்கறத இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? 11th ஸ்லோகா யதக்ஷரம் வேதோ விதோ வதந்தி விசந்தி யதயோ விதாராகஹ யதிச்சந்தோ பிரம்மச்சார்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவக்ஷ்யே. Persons who are learned in the Vedas, who utter Omkara, and who are great sages in the renounced order, enter into Brahman. Desiring such perfection, one practices celibacy. Okay. I shall now briefly explain to you this process by one may attain salvation. Persons who are learned in Vedas, யாருக்கு வேதா எல்லாம் ஃபுல்லா தெரியுதோ அவங்க வந்து who utter Omkara, பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறவங்க, and who are great sages in the renounced order. ஓகேவா? அவங்க வந்து அந்த எல்லா நம்ம என்ன அந்த இது பார்த்தோம் 4 orders of life, என்ன இது 4 orders of life. Birth, death, old age, disease. இல்ல அது வந்து 4 defects of life. ஓகேவா? இது வந்து 3rd and 4th சாப்டர்ல வரும்ல, எப்படி வந்து பிராமணா க்ஷத்ரியா அதுவா பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா. கரெக்ட், அது ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு வந்து பிரம்மச்சாரி கிரகஸ்தா வானப்பிரஸ்தா அண்ட் சன்னியாசி. இந்த 4 பேர். ஓகேவா? இந்த 4 பேரும் இந்த மாதிரி அவங்க ரெனவுன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் லைஃப் வந்து கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். என்டர் இன்டு பிரம்மன், அப்படி இது பண்றவங்க வந்து பிரம்மன்ல என்டர் ஆவாங்க. பிரம்மன்ங்கிறது கிருஷ்ணர்ட்ட ஐக்கியமாவாங்க. டிசைரிங் சச் பர்ஃபெக்ஷன் ஒன் பிராக்டிசஸ் செலிபசி. செலிபசிங்கிறது இந்த மாதிரி அவங்க இதுக்கு பண்ணணுங்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து எப்படி அவங்களோட இது பண்ணணும் அப்படிங்கிறது. செலிபஸிங்கிறது ரொம்ப கரெக்டா வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணணும் அவங்களோட லைஃப. I shall now briefly explain to you this process by which one may attain salvation. அப்படி பண்ணும்போது வந்து அவங்க எப்படி பகவானை அடைவாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஓகே, அத இப்ப அத வந்து எப்படி வந்து அட்டென்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து இப்ப சொல்ல போறாரு. ஓகேவா? இந்த வர்ற ஸ்லோகத்துல सर्वद्वाराणि संयम्य मनोहृदि निरुद्य च मूर्ध्नि अधा यत्मानः प्राणम् आस्थितो योगधारणम्. The yogic situation is that of detachment from all sensual engagement. Okay, closing all the doors of the senses and fixing the mind on the heart and life air at the top of the head, one establishes himself in yoga. நம்ம இது ஆல்ரெடி யோகா இதுல பார்த்திருக்கோம். கரெக்டா? யோகானா என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே வந்து யம நியம ஆசன பிராணயாமா அப்படின்னு எல்லாமே வரும். ஓகே ஓகே ஓகே. so yogic situation வந்து detachment from all sensual engagement. ஓகேவா? சென்சஸ் எல்லாமே நம்ம என்கேஜ் பண்ண, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ல என்கேஜே பண்ணக்கூடாது. க்ளோசிங் ஆல் த டோர்ஸ் ஆஃப் த சென்சஸ். ஓகேவா? நம்மளோட அந்த இந்திரியங்கள் இருக்குல்ல, கண்ணு, மூக்கு, நாக்கு, வாய், நம்மளோட ஜெனிட்டல்ஸ் எல்லாமே வந்து we have to close all the doors of the senses and fixing the mind. ஓகேவா? நம்ம மைண்டை வந்து அந்த ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் லைஃப் ஏர் அட் த டாப் ஆஃப் த ஹெட், அந்த ஏரை வந்து டாப் ஆஃப் த ஹெட்ல வந்து நம்ம இது பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணும்போது ஒன் எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் இன் யோகா. அதனாலதான் அந்த யோகா இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பெர்ஃபார்ம் இன் திஸ் கலியுகா. ஓகே,
எந்த யுகாக்கு அது பெர்ஃபெக்ஷனா இருக்கும் யோகா? சத்யயுகா. சத்யயுகாக்கு கரெக்டா? சோ அததான் இங்க ஆமா. சொல்றாரு கிருஷ்ணர். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லோகா. ஓமிதி ஏகாஷரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி த்வஜன் தேகம் சயாதி பரமம் கதிம். After being situated in this yoga practice and vibrating the sacred syllable Om, the supreme combination of letters, if one thinks of the supreme personality of Godhead and quits his body, he will certainly reach the spiritual planets. Okay ba? இந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த யம நியம ஆசனா இப்படி எல்லாம் உட்காந்துட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நம்ம சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைண்டை வந்து ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு we have to just like okay அந்த யோகால வந்து we have to connect with the Lord. okay அந்த ஓம்ங்கற மந்திரத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வந்து we will be able to go back to Lord. okay அந்த டைம்ல நம்ம பாடி குவிட் பண்ணோம்னா அததான் இங்க சொல்றாங்க. ஓகே சோ இது வரைக்கும் நடத்துனது புரிஞ்சதா? என்ன புரிஞ்சது சொல்லு பாப்பா. 7வது சாப்டர்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம டெக்னிக்கலி நான் வந்து ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चन இது வந்து நான் அவ்வளவு ரீட் பண்ணேன். சோ நான் 5th ல இருந்து சொல்றேன். சரி 8th சாப்டரோட மட்டும் சொல்ல. அதாவது 7th சாப்டர்ல knowledge of the absolute, we have to understand about Krishna, what is his opulence. Again I am repeating, okay va, இந்த பக்தி யோகாங்கற சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் spend time to realize, to remember, to study about Krishna and his quality. okay va, அது பண்ணும்போது மட்டும்தான் we will be able to go back to Godhead. okay va, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணணும். அந்த கிருஷ்ணரை பத்தி தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அதை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த 8th சாப்டர்ல வந்து அட்டைனிங் த சுப்ரீம், எப்படி வந்து கிருஷ்ணரை அடையிறது அப்படின்னு தான் 8th சாப்டர்ல சொல்றாங்க. சரியா? 8th சாப்டர்ல இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம்? இந்த 13 ஸ்லோகால ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चंसல வந்து ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चंसல வந்து அர்ஜுன் வந்து क्वेश्चन கேக்குறாங்க. இந்த மாதிரி பிரம்மர் யாரு, இவ அப்புறம் அத்புத யாருன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய क्वेश्चन கேக்குறாங்க. அதுதான் பதில் சொல்லிட்டே வர்றாங்க கிருஷ்ணர். அது வந்து பதில் சொல்லும் போது 8.5ல வந்து 8.5 to 8.8 வரைக்கும் என்ன சொல்றாங்க என்னன்னா, நீ வந்து கிருஷ்ணர் என்னைய வந்து மெடிடேட் பண்ணிய மேல, அதுவும் நானா இருந்து மெடிடேட் பண்ணு, என் ரூபத்தை மெடிடேட் பண்ணாத, கிருஷ்ணரை நான் என்ன மெடிடேட் பண்ணு. அப்போ நீ வந்து ரூபத்தை மெடிடேட் பண்ணாதன்னு சொல்ல, ரூபத்தை மெடிடேட் பண்ணாதன்னு சொல்ல. ஓகேவா? அந்த நாமத்தை மெடிடேட் பண்ணா அது இன்னும் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது. அப்படிதான். ஓகே ஓகே ரசன் மாமா. இந்த மெடிடேட் அம்புலா ಮೆಡಿಟೇಟ್ ಅಂಪನೆ ಏನ ಬತ್ತಿ ಏರುವ ಒಂಚಿ ಡೌಟ್ ಲಿ ಇದ್ದಿ ಅಂತ ಆಕು ಲಾಸ್ಟ್ ಒಂಜಿ ಕ್ವೆಶ್ಚನ್ ಕೇಂತು ಪೇರ್ ಅರ್ಜುನ ಅರ್ಜುನನ್ ಬಲು ಸೈಟ್ ಇಂಟ ಅಂಪನ ಒಂಜಿ ಕ್ವೆಶ್ಚನ್ ಲಾಸ್ಟ್ ಕ್ವೆಶ್ಚನ್ ಕೇಂತು ಪೇರ್ ಇಜಕ ಸೈಟ್ போப்புற நீங்க ಎಂಚ நம்ம ரிமெம்பர் ಅಂಪನ ಅನ್ಪಂತ ಆಯಕ್ ಬದು ಕೃಷ್ಣರ್ ಪನ್ವೇರು ಇಜಕ ಈ ಬತ್ತಿ ನಾಮ ಅಂತ ಒಂಟೆ ಉಪ್ಪುಲಾ ಅವ್ ಬತ್ತಿ ಇಂಗ್ ಬತ್ತ ಹ್ಯಾಬಿಟ್ ವಾಟ್ ಆಪುನು ಸೈಟ್ போப்புன ಇಪ್ಲ ಇದನ್ನ ಬ್ರೇಕಿಂಗ್ ಆಪುನು ಅನ್ಪಂತ. ஓகே ஓகே 8.9 ಬತ್ತಿತ್ತು ಕೃಷ್ಣರ್ ಪಂಪೇರು ಇಂಜಲಕ್ಕ ಓಲ್ಡ್ ಮಂತ ಉಳ್ಳನ್ ಪಂತು ಕೃಷ್ಣರ್ ಬತ್ತ ಜಾಜಾನು ಪಂತು ಕೃಷ್ಣರ್ ಬತ್ತಿತ್ತು ಕೃಷ್ಣಕ್ ಮಂತ ಗೊತ್ತುಂಡು ಆಕುಲ್ ಓಲ್ಡ್ ಮಂತೇಟ್ ಕೂಡ ಆಕುಲೆ ಮಸ್ತ್ ಓಲ್ಡ್ ಆಕುಲ್ ಬತ್ತು ಭೂಲೋಕ ಮಂತ ಲೋಕಂಕ್ಲ ಆಕುಲೆ ಕಂಟ್ರೋಲರ್ ಕುಟ್ಟಿ ತಿಂದ ಮಸ್ತ್ ಕುಟ್ಟಿ ಆಕುಲೆ ಆಕುಲ್ ಬತ್ತಿತ್ತು ಮಂತೇಟ್ಲ ಆಕುಲೆ ಮೇಂಟೈನ್ ಅಂಪುನಾ ಆಕುಲ್ ಬತ್ತಿತ್ತು ಇಂದ ನಾವು ಮೆಟೀರಿಯಲ್ ವರ್ಲ್ಡ್ ಬಿಟ್ಟು ಆಕುಲ್ ಮಲ್ಲೋ ಆಕುಲ್ ರೋಗ ಮಂತ ಮಲ್ಲೋ ಅಂತಂತು ಆಕುಲ್ ಬತ್ತಿತ್ತು ಇಂಗ್ ಬತ್ತ ಅರ್ಥಂಪರೆಕೆ ಆಪುರಿ ಅಂತಂತು ಆಕುಲ್ ಏಪಲ್ಲ ಬತ್ತ ಒಂಜಿ ಮನುಷ್ಯನ ಅತ್ತೆ ಉಪ್ಪೇರು ಆಕುಲ್ ಬತ್ತ ಸಣ್ಣಲಕ್ಕ ಮಸ್ತ್ ಬ್ರೈಟ್ ಆಗಿ ಉಪ್ಪೇರು ಅಂತ ಪಂಪೇರು ಕೃಷ್ಣರ್ ಬತ್ತಿತ್ತು
ಮೆಡಿಟೇಟ್ ಮೆಡಿಟೇಟ್ ಅಂಪನೆಲ್ಲ ಬರ್ತಿತ್ತು ಒಂಜಿ ಬಿದ ಪಂತುಲಿ ನಿಂಚಿಲಕ್ಕ ನಮ್ಮನ ಜೀವನ ಬರ್ತಿತ್ತು ನಮ್ಮನ ಐಬ್ರೋಸ್ ಎಲ್ಲ ನಡು ತೀರ್ಜಿಟ್ಟು ನಾವು ಮೆಡಿಟೇಟ್ ಅಂಪುಡು ಅಂಚ ಉಪ್ಪು ನಮಗೆ ಕೆಟ್ಟ ಫೋಕಸ್ ಸಿಕ್ಕೊಂಡು ಪಂತು ಅರ್ಜುನನ್ கிருஷ்ணர் பண்பேர். ஓகே. அப்படி உட்காந்துட்டு அந்த யோகா போஸ்டர்ல உட்காந்துட்டு we have to remember the Lord, ஓகேவா? we have to connect to the Lord அப்படிங்கிறது தான் அங்க சொல்றாரு. கரெக்டா? அந்த நேரத்துல நம்ம பாடி விட்டு போகும்போது வந்து he will certainly reach the spiritual planets, ஓகேவா? கடவுளோட அந்த இதை அடைவாங்க அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. சரியா? ஓகே. இன்னைக்கோட இந்த செக்ஷன் முடிஞ்சது. எனி டவுட்? இதோட இன்னைக்கு கிளாஸ் நிப்பாட்டிடுவோம். ஏன்னா இட் வில் பி லைக் டூ மச் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர். ஏன்னா அடுத்து பியூர் டிவோஷனல் சர்வீஸ் we will cover it in the next class, as that is very important slokas also coming in the pure devotional service, okay va? So இதுவரைக்கும் எது டவுட் இருந்தா கேளுங்க. வசன் மாமா எனக்கு டவுட் கேளு ஜாதனா நம்ம வந்து பண்ணிட்ட கிருஷ்ணரை பத்தி நீங்கள் ఇందులో సైట్ ఓపెన్ కృష్ణర్న చాంట్ అంపోడు ಅಂತ ಬಂತು நம்ம கேபிட்டு கேன ஜாதர்த்த கேபிட்டு கேனோலியா கேட்டாலும் போதும்டா நம்ம சொல்லணும் தான் கேட்டாலும் போதும். பட் ஆனாலும் அந்த ரிமெம்பரன்ஸ் இருக்கும், ஓகேவா? இப்ப சப்போஸ் நம்ம ரிமெம்பர் பண்ண முடியலனாலும் கிருஷ்ணர் ரிமெம்பர் பண்ண வைப்பார், ஓகேவா? அதனாலதான் நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கும் போது பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா உடம்பு இதாகிற டயத்துல வந்து நம்மளே நினைக்கலனாலும் கிருஷ்ணர் வந்து நினைப்பார், ஓகேவா? எப்படி வந்து பீஷ்ம தேவுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பிரசன்ட் அங்கேயே பிரசன்ட் ஆனாரோ அதே மாதிரி இஃப் யூ ஆர் டூயிங் த டிவோஷன் சர்வீஸ் இன் அ ப்ராப்பர் மேனர் நவ் ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி கவுண்டர்ட் பை கிருஷ்ணா அட் த டைம், ஓகேவா? அந்த சில பேருக்கு நம்ம கேட்கும் போது வந்து அந்த இது கேட்கறதும் ஓகே தான். அது கேட்கும் போது வந்து அவங்களோட ரிமெம்பரன்ஸ் அந்த தாட் ப்ராசஸ் அதுல இருந்துச்சுன்னா தென் they will be able to go back to Godhead, ஓகேவா? அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. பாடு பாடா வாமிட். பேட்டு வாங்க பாப்பா. இந்த வேற என்ன? मैं जा रही थी वसन मामा. ओके. वही का अंजा लिया. வேற என்ன क्वेश्चंस? Any further queries? நான் ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.